சாதனைகள் வரிசையில் மேலும் சில அறிவிப்புகளை வெளியிட நான் விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் மேலும் புதிதாக 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கிராமப்புற பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்குகிற ஊரக சாலைகளை மேம்படுத்துகிற முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 8,911 கோடி ரூபாய் மதிப்பில் 20,484 கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளது. மேலும் புதிதாக 1,088 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 2,200 கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 33,60,000க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத பெண்கள் மாதாந்திர ஓய்வூதியம் பெற்று வரும் நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அளித்த விண்ணப்பங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் கூடுதலாக 1,80,000 நபர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும். இதற்கான விழா வரும் 4/2/2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அறிவிப்பு, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதல் முறையாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் 2008 சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கினார். அந்த சாதனையின் தொடர்ச்சியாக சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாகவும்,